இது சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்கான். நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இந்திரா திரைப்படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்திரான்னு சொன்னோடனே எல்லாம் நினைச்சிருப்பீங்க பழைய இந்திரா. இல்ல இது புது இந்திரா, புதுசா வித்தியாசமான கான்செப்ட்ல இந்த படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல லீட் யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்த் ரவி. சமீப காலமா இவர் தேர்ந்தெடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நிறைய எஃபர்ட் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ அதே வகையில வித்தியாசமான கோணங்கள்ல இந்த இந்திரா படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல லீடா, அதாவது ஹீரோயினா வந்து மெஹரீன் பிரசடா இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சார்மிங்கா இருக்க ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம இவங்க மல்டி லாங்குவேஜ்ல நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு கியூட்டா ஜெனிலியா மாதிரியான கேரக்டர்ஸ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துலயும் வித்தியாசமான கேரக்டர் தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி வந்து இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்கள அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்திருக்காங்க. இந்த படம் வந்து அவரோட முதல் திரைப்படமா இருக்கு. சூப்பரா வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ கதை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒருத்தர் கொலை பண்ற மாதிரி கனவு வருது. ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க, முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. ஆனா இவர் ஃபுல்லாவே வந்து குடியிலேயே தான் இருப்பார். காலையில பொழுது விடியுது, மனுஷனுக்கு குடியில தாங்க விடியுது. நைட்டு வரும்போது தள்ளாடுற மாதிரி ஸ்டேஜில் தான் அவர் வந்து விழுவுறாரு. இதுதான் ஃபுல் டேவும் அவரோட எல்லா நாளுமே வந்து இந்த ஒரு ரொட்டீன்ல தான் வர்றாரு. இதே சமயத்துல அவர் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. நான் கூட ஏதோ ஒரு கேஸ் விஷயமா தான் மனுஷன் உள்ள போறாருன்னு பார்த்தா இவர் ஆல்ரெடி போலீஸ் இன்ஸ்பெக்டர். குடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல வண்டியை மோதிடுறாரு. அதனால இவரை வந்து போலீஸ் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. இதனால டெய்லி வராரு, அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு அப்செட் ஆயிடுறாரு, மறுபடியும் குடிக்க போயிடுறாரு. இதுதான் ரொட்டீனா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ், அதாவது போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான கேரக்டரா பாத்தீங்கன்னா நம்மளோட டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா சில நாட்களா திரைப்படத்துக்கு பின்னாலதான் அவர் அதிகமா எஃபர்ட் போட்டிருந்தாரு. இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரா, அதாவது இவரை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த கேரக்டர் இவர் வந்து டிராவல் பண்றாரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நேச்சுரலா இருக்கு இவரோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இவருக்கு வந்து கேஸ், ஒரு தலைவலி கேஸ் வருது. அதாவது அங்கங்க வந்து ஒரு பிணங்கள் கொலை பண்ணி போட்டுடுறாங்க. அடையாளத்துக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா கையை வந்து வெட்டி அது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து போஸ்ட் பண்றாங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல வந்து முக்கியமான ஒரு திருப்பமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுனில், அதாவது வேற இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இப்போ காலகட்டி வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஜெயிலர் படத்துல வந்து இவர் அந்த நெகட்டிவ் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ மாசா இருந்தது. புஷ்பா படம் எல்லாத்துலயும் வந்து அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படி கொடுத்திருந்தாரு. ஆனா இதுல வந்து சைக்கோ கில்லரா கொடுத்திருக்காரு. எஸ், எப்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 கொலை ஆரம்பிக்கும் போது இவரை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அங்க நம்மளோட ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் எப்பவுமே தண்ணியிலே மதப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி குடிச்சு அவருக்கு கண் பார்வை சுத்தமா போயிடுச்சு. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாகுது. ஓகே, இப்போ கண்ணு வேற இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு, வேலை இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணுன்ட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அதே சமயத்துல ஒன்னா சேரும்போது இந்த தொடர் கொலைகள் வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட ஒய்ஃபையும் ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு இல்ல நான் கண்டுபிடிச்சே அவனு வீராப்பா எழுந்து கிளம்புறாரு நம்ம வசந்த். கிளம்பிட்டு அந்த கொலைகாரனை கண்ணு தெரியலனாலும் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. நான் கூட என்னடா இவ்வளவு சீக்கிரம் இந்த சைக்கோ கில்லரை வந்து கண்டுபிடிச்சிடுங்களே, இன்டர்வலே இன்னும் விடலையேன்னு ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட உள்ள கொண்டு வந்து இறக்குறாங்க. அதாவது நம்ம அஜித்துக்கு பொண்ணா பண்ணியிருந்தாங்க பாருங்க அங்கிதா, ரொம்ப அழகா சூப்பரா இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் அவரும் செத்துருவா. அதுக்கப்புறம் தான் கேஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ராட்சசன், இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் படத்துல எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகா அற்புதமா டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து சரௌண்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதுல வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயம், அதாவது நான் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, என்னன்னா அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட், இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்க, ஃபுல்லாக நிறைய குடும்பங்கள் இருக்கு, அவ்வளோ சிசிடிவி கேமரா இருந்தும்
ஒரு ஆள் டெய்லி வந்துட்டு போறான், அதை யாருமே நோட்டீஸ் பண்ணலைன்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயமா இருக்கு. என்னதான் பின்வாசல் முன்வாசல் இருந்தாலும் லிஃப்ட்ல கேமரா இருக்கும், அவன் பைப்பு பிடிச்சி ஏறி வந்தாலும் வீட்டில் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. பட் அந்த ஒரு அவனை மட்டும் நோட்டீஸ் பண்ணலைன்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சபரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ணுங்க. ஆனால் இந்த படம் வந்து பர்சனலாக சொல்கிறேன், நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மல். ரொம்ப அற்புதமா சில சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்டில் நிக்கலனாலும் மியூசிக் பிஜிஎம்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் டிஓபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிள் அந்த ஃப்ளாட்ல வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சுனில் சாரை வந்து பிடிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு 40 வயசு ஆளு, இந்த பக்கம் இவர் 2 பேரும் அந்த அடையாளம் சொல்லி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஃபைட்டு. இது இல்லாமல் ஃபினிஷிங்கில் ஒரு ஃபைட் இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டண்ட் எல்லாம் பிரமாதமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.